இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offer ல plot வாங்குங்க 5 lakhs profit. ஓகே. ரெக்கார்டே ஆகல. அன்னைக்குன்னு பார்த்து ரெக்கார்டே ஆகல. டப்பிங் கூப்பிட்டுருக்காங்க. டப்பிங் கூப்பிட்டு நாகரால ஜனகராஜ் பேசுறது போட்டு காமிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அது வரவே இல்லை, ரெக்கார்டே ஆகலை. ஜனகராஜ் வந்து பயந்துட்டார். ஐயோ என்ன நான் அன்றைக்கி என்ன பேசுனேன்னே தெரியாது, எப்படி ரெக்கார்டே ஆகலை, எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டுக்காரு அங்கே டேரக்டர்கிட்ட. அவர் சொல்லியிருக்காரு, சார் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப் சிங்க் படத்தை நான் போட்டு காட்டுறேன், அதை வச்சு அன்னைக்கு என்ன பேசுனீங்களோ அதே மாதிரி அது சிங்க் ஆகிற மாதிரி நீங்கள் பேசிடுங்க, உங்களால் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உடனே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்து அன்னைக்கு பேசுகிறத மைண்டில் வச்சு பேசியிருக்காரு. உடனே எல்லாரும் டோட்டலாக அங்கே இருந்த எல்லாருமே கிளாப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே நடிச்சார்ல ஜெர்மன் லாங்குவேஜில், அப்பயுமே கிளாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஜனகராஜ் நடிச்சிருக்காரு ஜெர்மன் லாங்குவேஜில் பேசி. இந்த மாதிரி இந்த எப்படி கனெக்டிவிட்டி வருது பாருங்க. இன்னைக்கு வந்து அவரோட சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டராக இருக்கார் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில். சுமார் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஜனகராஜை பொறுத்த வரைக்கும் அட்ராசிட்டி பண்ணுவார். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் சுற்றி இந்த கரண்ட் கம்பத்துல எல்லாம் மோதி பயங்கரமாக வைப் பண்ணுவார். அங்கே இருக்கிறவங்கலாம் வேடிக்கை பார்ப்பாங்க, என்னடா இப்படி கத்துறாரே ஒருத்தர், இப்படி வந்து கத்துறாரே ஒருத்தன் பார்ப்பாங்க. அப்படியே பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின் போது பஸ் நின்றும். அதே மாதிரி ரஜினியோட நடித்த படங்கள் எல்லாமே ஜனகராஜுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. படிக்காதவன் படம், அதுல வந்து இந்த தங்கச்சியை நாய் கட்சிச்சு, தங்கச்சியை நாய் கட்சிச்சு, நீ ஏன் கட்டு போட்டிருக்க அப்படின்றார். இவர் கட்டு போட்டுப்பார், நீ ஏன் கட்டு போட்டு, என் தங்கச்சியை நாய் கட்சிச்சுப்பா சொன்னதே சொல்லிட்டு இருப்பாரு. ரஜினியை கடுப்பா எந்திரிச்சு போயிடுவாரு. நிலாது வானத்து மேல அந்த குயிலியோட ஆடுவார் ஒரு சாங்கு. அந்த சாங்ல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் நல்ல டான்சர், அவர் தான் ஹீரோ, அவர் உட்காந்துட்டு இருப்பாரு, ஜனகராஜ் வந்து ஆடுவார். அதெல்லாம் ஒரு பெரிய பேரை வந்து ஜனகராஜுக்கு வந்து பண்ணி ஏற்படுத்தி கொடுத்துச்சு. மணிரத்னத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கேரக்டர் அவர் வந்து 100 நாள் எடுத்திருக்காரு. ஜனகராஜ் எல்லா சீன்லையும் ஜனகராஜ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஜனகராஜ் இருக்காரோ இல்லையோ ஸ்பாட்ல ஜனகராஜ் வந்து மேக்கப் போட்டு ரெடியாக இருக்கணுமா, எப்போ வந்து கூப்பிடுவார், எப்போ கூப்பிடுவார்னு யாருக்குமே தெரியாது. அப்படி வந்து 10 நாள் நடிக்கிறதுக்கு 60,000 ரூபா கேட்டார். அந்த தயாரிப்பாளர் 50,000 ரூபா, ஒரு நாளைக்கு 5,000 ரூபான்னு பேச போய் 100 நாள் நடிச்சிருக்காரு. தினம் வவுச்சர்ல சைன் பண்றது, 5,000 ரூபா வாங்கிட்டு போறது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார். அதே மாதிரி ஜனகராஜ் சாரோடைய ஃபேமிலி பத்தி நம்ம நிறைய விஷயத்துல வந்து நிறைய இடத்துல பேசுறது கிடையாது. ஸோ அவங்களுடைய ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஃபேமிலி பத்தி அப்படின்னா, ஜனகராஜுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஃபிஜி தீவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஃபிஜி தீவுலேருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம SIT காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டங்களில், ஜனகராஜ் காலேஜ் படித்த காலகட்டங்களில். ஸோ அங்கே யாரோ ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு SIT காலேஜ் பக்கத்தில். அந்த அவரோட வீட்டுக்கு போக, அந்த டீ கடையில் நிற்க, அந்த ஸ்மோக் பண்ண, இப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அப்படிதான் பார்த்தீங்கன்னா SITலேருந்து அந்த அவங்களும் ஜனகராஜோட மனைவியும் வரப்போக, அந்த எங்கேயாவது அவங்களும் பக்கத்தில் ஏதாவது ஷாப்பிங் போக அப்படி வரும்போது பார்த்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு காதல் மலர்ந்து அவங்கள தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டார். அவங்க ஃபிஜி தீவை சேர்ந்தவங்க. ஒரே ஒரு தடவை தான் அந்த ஃபிஜி தீவுக்கு அவர் போயிருக்காரு. அவங்களோட சொந்தக்காரங்களாம் போய் பார்த்துருக்காரு. ஜனகராஜுக்கு வந்து ஒரு மகன் இருக்காரு. அவர் வந்து சினிமா துறையில் இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டராக இருக்காரு. ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டராக வேலை பார்க்குறாரு. இதில் ஒரு சிறப்பு இருக்குது, அவர் ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டராக வேலை பார்க்கறதுல ஒரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, விக்ரம்னு ஒரு படம் வந்துச்சு, கமல்ஹாசனோட படம். அது வந்து அந்த படம் வந்து ஜனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நீங்கள் அவருடைய காஸ்டியூம் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். அவரோட காஸ்டியூமு ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுவார் ஜனகராஜ் வந்து. அவர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் எப்படி பேசுறது அப்படின்னு கமல்ஹாசன் போய் கேட்டிருக்காரு. கமல்ஹாசன் நல்ல ஒரு நெருக்கமாக இருப்பார் ஜனகராஜோட, நிறைய படங்களில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி எப்படி நான் ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுறது, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இருக்காரு. அப்புறம் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு, யோ யார்ட்டையாவது ஒன்று பேசு, கச்ச நீ தான் உளருவிய, அப்படி உளரு, அது வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், யாருக்கு தெரிய போகுது நீ உளரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் இது என்ன சார் அப்படின்னு, நீ பேசியா, உன்னால் முடியா போயா அப்படின்னோடனே அவர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் பேசுவார். அது ஜெர்மனான்னு நமக்கு தெரியாது, ஆனால் என்னென்னமோ சொல்லுவார், உளருவார். பொதுவாக எப்படின்னா இந்த மாதிரி ஷூட்டிங் நடக்கும்போது இந்த ஸ்பாட்ல வந்து பேசுறாங்கல்ல, டயலாக் பேசுறாங்கல்ல நடிகர்கள், அதை வந்து நாகரான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குமா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படின்னா அதுல ரெக்கார்ட் ஆகும். இவங்க டயலாக்லாம் மைக் ஒன்று வந்து வச்சிருப்பாங்க, இப்படி வச்சு காமிச்சிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுறதெல்லாம் அந்த நாகரால ரெக்கார்ட் ஆகும். இது என்ன பர்பஸ் அப்படின்னா, இந்த நாகராவுடைய சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து டப்பிங்ல வந்து போட்டு காட்டுவாங்க.
நீங்க என்ன மாடுலேஷன்ல பேசியிருக்கீங்க, நீங்க எப்படி பேசியிருக்கீங்க, என்ன டயலாக் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத துல்லியமா நம்ம அதை கேட்டுட்டு அப்படியே அந்த சீனை வந்து ஸ்க்ரீன்ல ஓடும், நம்ம பார்த்து டப்பிங் பேசிடலாம். அது ஈஸியா இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜெர்மன் லாங்குவேஜில் பேசி நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக ஜெர்மன் லாங்குவேஜில் பேசி நடிச்சிருக்காரு. அது நாகரா பர்டிகுலராக ஒரு நாள் ஜெர்மன் லாங்குவேஜில் பேசுகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெக்கார்டே ஆகலை. ரெக்கார்டே ஆகலை. அன்னைக்குன்னு பார்த்து ரெக்கார்டே ஆகலை. டப்பிங் கூப்பிட்டுருக்காங்க. டப்பிங் கூப்பிட்டு நாகரால ஜனகராஜ் பேசுறது போட்டு காமிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அது வரவே இல்லை, ரெக்கார்டே ஆகலை. ஜனகராஜ் வந்து பயந்துட்டார். ஐயோ என்ன நான் அன்னைக்கு என்ன பேசுனேன்னே தெரியாது, எப்படி ரெக்கார்டே ஆகலை, எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டுக்காரு அங்கே டேரக்டர்கிட்ட. அவர் சொல்லியிருக்காரு, சார் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப் சிங்க் படத்தை நான் போட்டு காட்டுறேன், அதை வச்சு அன்னைக்கு என்ன பேசுனீங்களோ அதே மாதிரி அது சிங்க் ஆகிற மாதிரி நீங்கள் பேசிடுங்க, உங்களால் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் இது என்ன சார் பேசும்போதும் அது என்ன மாதிரி பேசி நடிங்கிறீங்க, நடித்ததாவது அந்த வாய்ஸ் இருந்தாலாவது நம்ம வந்து அதை கேட்டுட்டு பேசலாம், எதுவுமே இல்லாமல் நான் எப்படி சார் பேசுகிறேன், பேசுங்க சார் உங்களால் முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்து அன்னைக்கு பேசுகிறத மைண்டில் வச்சு பேசியிருக்காரு. உடனே எல்லாரும் டோட்டலாக அங்கே இருந்த எல்லாருமே கிளாப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே நடித்தார்ல ஜெர்மன் லாங்குவேஜில் அப்பயுமே கிளாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஜனகராஜ் நடிச்சிருக்காரு ஜெர்மன் லாங்குவேஜில் பேசி. இந்த மாதிரி இந்த எப்படி கனெக்டிவிட்டி வருது பாருங்க. இன்னைக்கு வந்து அவரோட சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் டிரான்ஸ்லேட்டராக இருக்கார் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில். சுமார் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஜனகராஜை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஓகே சார், அதே மாதிரி வந்து அவருடைய நிறைய நகைச்சுவை படங்கள் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய நிறைய டைலாக்ஸுமே வந்து நிறைய ட்ரெண்ட் ஆயிருக்கு. இருந்தாலுமே பர்டிகுலரா ஒண்ணுனா வந்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாப்பா அப்படின்றது வந்து இன்னுமே வந்து மீம் டெம்ப்ளேட்டா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க ஒய்ஃப்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இந்த டைலாக் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் பேச முடியுமா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு சீனு, என்னைக்குமே மறக்க முடியாத அந்த டைலாக். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டிக்கு ஊருக்கு போயிட்டான்னு அக்னி நட்சத்திரத்தில் வந்து பண்ணியிருப்பார். ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா மனைவி 2 குழந்தைங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள வந்து பஸ் ஏற்றி விடுவார். பஸ் ஏற்றி விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் வந்து அப்படி அழுவார். எப்படி ஒன்று பிரிஞ்சு இருக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எப்போ வருவேன், ஒரு வாரத்தில் வருவேன், ஒரு வாரத்துலேயே ஒரு 3 நாளில் வந்துடுறேன், அட்லீஸ்ட் 4 நாளில் வந்துடுறேன் அப்படிலாம் பேசுவார். அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, நான் அதை சமைச்சு வச்சுருக்கேன், தோசை மாவு ஊற்றி வச்சுருக்கேன், சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பார்த்து இருந்துக்கோயா, வெளியில் போகாதியா, பத்திரமா இருந்துக்கோயா, அதெல்லாம் நான் இருந்துக்கிறேன், நீ எப்போ வருவ, உன்னை விட்டுட்டு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். பஸ்ஸு ரெடியாக இருக்கும். 2 ஒய்ஃப் ஏறி 2 குழந்தைங்களும் ஏறிடுவாங்க. ஏறினோடனே பஸ் அப்படி மூவ் ஆகும். பஸ் நல்லா அப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டி பண்ணுவார். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் சுற்றி இந்த கரண்ட்டு கம்பத்துல எல்லாம் மோதி பயங்கரமாக வைப் பண்ணுவார். அங்கே இருக்கிறவங்கலாம் வேடிக்கை பார்ப்பாங்க, என்னடா இப்படி கத்துறாரே ஒருத்தன் பார்ப்பாங்க. அப்படியே பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னும் போது பஸ் நின்றுடும். பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு கத்திட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்டாட்டி வந்து கீழே இறங்குவாங்க. இவர் கத்திட்டு இருக்கிறத பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் நேரம் வருவாங்க. இவர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஊருக்கு போகிற பேக் வந்து இவர் தோல்ல இருக்கும். அதை வந்து அப்படி பிடுங்கிட்டு ஒன்றை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த சீன்லாம் உண்மையாலுமே யாராலையுமே மறக்க முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கு. அதே மாதிரி ரஜினியோட நடித்த படங்கள் எல்லாமே ஜனகராஜுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. படிக்காதவன் படம், அதில் வந்து இந்த தங்கச்சியை நாய் கட்சிச்சுப்பா, தங்கச்சியை நாய் கட்சிச்சு, நீ ஏன் கட்டு போட்டிருக்க அப்படின்றார். இவர் கட்டு போட்டுப்பார், நீ ஏன் கட்டு போட்டு, என் தங்கச்சியை நாய் கட்சிச்சுப்பா சொன்னதே சொல்லிட்டு இருப்பாரு. ரஜினியை கடுப்பா எந்திரிச்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த அண்ணாமலைன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, இந்த பாம்பு போயிடும் லேடிஸ் ஹாஸ்டலில், ரஜினி பால் ஊற்ற போயிருப்பாரு. பாம்பு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு போயிடும், குஷ்பு குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சீன் எல்லாருக்குமே தெரியும். கடவுளே 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 கடவுளேன்னு சொல்லிட்டே வருவார். வண்டி ஓட்டிட்டு கடவுளே கடவுளே கடவுளேன்னு வந்துட்டே இருப்பார். ஜனகராஜ் உட்காந்துருப்பாரு. என்னப்பா என்ன அண்ணாமலை, என்ன நீ கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டே வர, பக்தி முத்தி போச்சா, இப்படி ரோட்லாம் சொல்லிட்டு வர அப்படின்னு. இல்லைப்பா, நடந்தது என்னன்னா, நான் வந்து அந்த பால் ஊற்ற போனேன்னா லேடிஸ் ஹாஸ்டலில், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டயலாக் பேசக்கூடிய ஜனகராஜ் டயலாக்கே இல்லாமல் நடிச்சிருப்பாரு. பால் ஊற்ற போனேன்னா அப்படின்னுவாரு. அங்கே வந்து லேடிஸ் ஹாஸ்டலில் பாம்பு வந்துருச்சா அப்படின்னுவாரு. ஒரு பொண்ணு பாத்ரூமில் குளிச்சுட்டு இருந்துச்சா அப்படின்னு வேற ரியாக்ஷன் கொடுப்பாரு. கொடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழுசா பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு. அண்ணாமலை உனக்கு உடம்பெல்லாம் மச்சாம்பா அப்படின்னு வரல. அதெல்லாம் வந்து அது ஜனகராஜ் ஒரு டைப்பான ஆர்டிஸ்டுங்க. உண்மையாலுமே யாராலையுமே ஜனகராஜ் மாதிரிலாம் நடிக்க முடியாது. ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஆர்டிஸ்ட். ரஜினியோட மட்டும் இல்லை, கமலோடையும் ரொம்ப நெருக்கமா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. கமலோட ஜனகராஜ் பண்ண காமெடி விடுங்க, கமலோட பார்த்தீங்கன்னா சத்யா படம் வந்துச்சு ஒரு படம், கமல் படம், அது ஜனகராஜ் நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு பெரிய காமெடி நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு
நான் சொன்னேன்ல கமலஹாசன் ரொம்ப பிடிக்கும், ஆமா. அதனால ஜனகராஜை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. புக் பண்ணி ஜனகராஜ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. ஏதோ ஒரு அவுடோர் லொக்கேஷன் வச்சுக்கோங்களேன். அங்கே போய் வந்து கமல்கிட்ட வந்து ஹலோ சார் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனகராஜ் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. புஷ்ஷுன்னு முடி வச்சிருப்பார்ல ஜனகராஜ், தலையெல்லாம் முடி வச்சிருக்காரு. ஆனால் அந்த படத்தில் அவர் நடிக்க வேண்டிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாயுடு கேரக்டர். ஓகே. அவர் சொல்லியிருக்காரு, ஐயோ என்னையா இப்படி முடி வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு கமலஹாசன். அவர் ஜனகராஜ் பதறி போய் சார் 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 நான் வந்து ஒரு 10 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், மொட்டை அடித்தா நான் எப்படி கண்டினியூட்டி நடிக்கிறது சார், எதாவது ஒன்று பண்ணுங்க சார் 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொட்டை அடித்தாதான் சரியாக பண்ண முடியும் அப்படின்னு இருக்காரு. சார் எப்படியா நாயுடு கேரக்டர் எப்படியா இப்படி முடி வச்சு நடிச்சா ஒத்துக்குவாங்களா ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது பண்ணுங்க தலைவரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கமலஹாசன் லைட்டாக 2 நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த மேக்கப் மேன் இருக்கார்ல அவரை கூப்பிட்டு காதில் என்னமோ சொல்லியிருக்காரு. இப்போ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஜனகராஜ்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு போயா பண்ணி விடுவார் அப்படின்னு சொன்னோன்னே ஜனகராஜ் போய் உட்காந்துருக்காரு. என்ன செய்ய போகிறாங்க, நாயுடு கேரக்டர்னா அதாவது தலை ஃபுல்லாக வழுக்கையாக இருக்கணும், 2 சைடு மட்டும் முடி இருக்கணும், ஒரு மாதிரி நாமம் போட்டிருக்கணும், அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கணும். அவர் வந்து ஒரு ஜிப்பா பட்டு வேஷ்டிலாம் கட்டி இருக்கணும். ஸோ அந்த கேரக்டரை எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் மேன் பார்த்தீங்கன்னா அவர் முடியெல்லாம் நல்லா சீவிட்டு நல்ல படியை சீவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிரோத் எடுத்திருக்காரு. ஜனகராஜையோ என்னையா இது எடுக்கிற அப்படின்னு, சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தலைவலியா முழுசா போட்டு விட்டுருக்காரு. அது பார்த்தா மொட்டை அடிச்ச மாதிரியே இருந்திருக்கு. அதுக்கு மேல வந்து 2 பக்கமும் இப்படி விக்க வச்சிருக்காரு. விக்க வச்சு நாமெல்லாம் கொண்டு போட்டு கமலஹாசன் மாதிரி இப்ப நிறுத்திருக்காரு. சார் எப்படி கரெக்டா இருக்காரா நீங்க சொன்ன மாதிரி இருந்தோன்னே கமலஹாசன் பார்த்துருக்காரு. யோ பிரமாதமா இருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனகராஜே இதை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சொல்றதுக்கு, ஆனால் அவரே வந்து இதை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ஜனகராஜ் அப்புறம் கமலஹாசனுடைய படம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாயகன் படத்தில் ஒரு பாட்டு நிலா அது வானத்து மேலே அந்த குயிலியோட ஆடுவார் ஒரு சாங்கு. அந்த சாங்ல பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நல்ல டான்ஸர், அவர் தான் ஹீரோ, அவர் உட்காந்துட்டு இருப்பாரு, ஜனகராஜ் வந்து ஆடுவார். அதெல்லாம் ஒரு பெரிய பேரை வந்து ஜனகராஜுக்கு வந்து பண்ணி ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அந்த நாயகன் படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து முக்தா சீனிவாசன் தயாரிப்பாளர், ஒரு பெரிய சீனியர் ப்ரொடியூசரு. அவரோட அண்ணன் ஒருத்தர் தான் வந்து சம்பளமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவார் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு. இப்போ மணிரத்னம் படம், அப்போ வந்து அந்த படத்தோடைய பட்ஜெட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு அவர் கூப்பிட்றாரு அவங்க அண்ணன் முக்தா சீனிவாசன் சாரோட அண்ணன் கூப்பிட்டு ஜனகராஜை பேசுகிறாரு. இந்த கேரக்டருக்கு ஜனகராஜ் நல்லா இருக்கும்னு மணிரத்னம் சொன்னதுனால கூப்பிட்டு பேசுகிறாங்க. சம்பளம் பேசுவாங்க எப்படியுமே தயாரிப்பாளர். அப்படி சம்பளம் பேசும்போது 10 நாள் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தயாரிப்பாளர். அப்போ ஜனகராஜ் சொல்லியிருக்காரு ஒரு 60,000 கொடுத்துருங்க அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு 50,000 வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு இருக்காரு. சார் நீங்கள் வந்து 60,000 கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 50,000 வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சார் 10 நாளுக்கு மேலே வேலை இருந்துச்சுன்னா சரி ஒரு நாளைக்கு 5,000 அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 நாளைக்கு மேலே இருந்துச்சுன்னா உனக்கு வந்து இப்போ 55,000 கொடுத்துட்றேன். 9 நாளில் வேலை முடிஞ்சிருச்சு, 8 நாளில் முடிஞ்சுன்னா 40,000-45,000 தான் கொடுப்பேன், ஓகேவா அப்படிங்கிறார். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டார். மணிரத்னத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கேரக்டரு அவர் வந்து 100 நாள் எடுத்திருக்காரு. ஜனகராஜ் எல்லா சீன்லையும் ஜனகராஜ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஜனகராஜ் இருக்காரோ இல்லையோ ஸ்பாட்டில் ஜனகராஜ் வந்து மேக்கப் போட்டு ரெடியாக இருக்கணுமா, எப்போ வந்து கூப்பிடுவார், எப்போ கூப்பிடுவார்னே யாருக்குமே தெரியாது. அப்படி வந்து 10 நாள் நடிக்கிறதுக்கு 60,000 கேட்டார். அந்த தயாரிப்பாளர் 50,000 ஒரு நாளைக்கு 5,000 பேச போய் 100 நாள் நடிச்சிருக்காரு. தினம் வவுச்சரில் சைன் பண்ணுறது, 5,000 வாங்கிட்டு போகிறது. இப்படி வந்து 100 நாள் 10, 15, 20 நாள் ஆனதுக்கப்புறம் காலையில் போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளரை பார்த்து ஜனகராஜ் வந்து தெய்வமே அப்படின்னு கும்பிடுவாராம். கும்பிட்டுட்டு தான் நடிப்பாராம். ஸோ ஒரு 5 லட்ச ரூபா பணம் அந்த படத்தில் கிடச்சிருக்கு. இது வந்து சுவாரஸ்யமாக அந்த தயாரிப்பாளரே பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே சார், நிறைய படங்கள்ல வந்து அவரை பார்த்திருக்கோம், நிறைய படங்கள்ல அவரை நம்ம கொண்டாடி இருக்கோம். ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அவர் எந்த படமுமே நடிக்கிறது இல்லை. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மாற்றம் தான்மா, வேற என்னப்பா. ஒரு காலத்துல வந்து கவுண்டமணி செந்தி பீக்ல இருந்தாங்க, அப்புறம் வடிவேலு இருந்தாரு, அப்புறம் சூரி இருந்தாரு, சந்தானம் இருந்தாரு. ஸோ மாறிக்கிட்டே இருக்குமா, நாகேஷ் இருந்தாரு. அப்படியே ஒரு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் அவருடைய ஸ்டைலு, அவருடைய நடிப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக வந்து காமெடியன் வரும்போது பழைய ஆளுங்க வந்து ஃபேட் அவுட் ஆவாங்க. அதெல்லாம் வந்து எப்போவுமே நடக்கிறதா. இப்போ வடிவேலு பண்ணாத காமெடியா, வடிவேலு இப்போ நடிக்கிறாரா, கவுண்டமணி செந்தில் சேர்ந்து பண்ணாத காமெடியா, 2 பேரும் இப்போ நடிக்கிறாங்களா. ஸோ அப்படிதான், அது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயோதிகம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு காரணம். ஜனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து இந்த 96 படத்தில் வந்து வாட்ச்மேன்லாம் நடிச்சிருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு அந்த கேரக்டரில் வந்து ஜனகராஜை பார்த்தப்ப ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தொடர்ந்து ஜனகராஜ் நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் இருந்தால் ஜனகராஜுக்கு எல்லாரும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவர் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரான்னு தெரில.
ஓகே சார், இவ்வளவு நேரம் ஜனகராஜ் சாரை பத்தி நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.